நான் எனும் வார்த்தை பதமானது அநேக அர்த்தங்களை உடையது. இயல்பான அதன் அர்த்தம் ஆணவம். தாம் இந்த சிருஷ்டியின் நிர்மாணம் குறித்து விவாதித்தால் இந்த நான் பிரம்மதேவராகிய சிருஷ்டியை நிர்மாணிக்கும். விவாதம் பிரளயம் குறித்தெனில் இந்த நான் மகாதேவராக சம்ஹாரம் புரியும். இந்த நான் சத்பாவமே. எனினும் அதை நாம் பிறருடன் பகிர்ந்து கொள்ளும் வரையில் மட்டுமே அது நன்மையாகும். இருப்பினும் மானிடர் இயல்பில் இதன் அர்த்தத்தை உணர்வதில்லை. இந்த பாவத்தை ஒருவருக்குள் மட்டுமே வரையறுக்கின்றனர். அந்த நபர் சுயம் அவரே. அந்நிலையில் அரும்புகின்றது அகங்காரம். அதில் உருப்பெறும் பாவம் நான் என்பது மட்டுமே. நாம் எனும் பாவம் அல்ல. எனினும் தனித்தொருவரால் உருவாக்கமும் செய்ய இயலாது, ஊக்கமும் அளிக்க இயலாது. சிந்தியுங்கள். மழையின் சிறு துளியும் தனி ஒரு அடையாளம் கொண்டது. இந்த பூமியை பரிசித்ததும் அது அதை இழக்கின்றது. அதற்கு மாறாக துளிகள் அநேகம் ஒருங்கிணைந்து பொழிகையில் மழை என்று கூறப்படுகிறது. அதுவே அளிக்கின்றது நீர்வளம். ராதா ராதா.